பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். I will go before you and I will make all the crooked path become straight. நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறவர். அவர் உன் வழியை செவையாக மாற்றுகிறவர். ஏதோ ஒரு காரியத்தினாலே, ஏதோ ஒரு பிரச்சனையினாலே என் வழி வாய்க்கவில்லை, என்னுடைய காரியங்கள் வாய்க்கவில்லை என்று கலங்குறீங்களா? 37வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு இடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். You have to commit all your ways and acknowledge God and you have to submit everything unto the Lord and He will direct your path. அவர் உன் வழியை அவர் செவைப்படுத்துகிறவர். இன்றைக்கு நாம என்ன பண்றோம்னா, நிறைய காரியங்கள்ல இந்த மனிதனிடத்துல போகலாமா, அந்த மனிதனிடத்துல போகலாமா, இந்த பர்சனை பார்த்தா என் காரியங்கள் வாய்க்குமா, அந்த பர்சனை பார்த்தா காரியம் வாய்க்குமா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ என்னுடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு, என் பாதத்திலே உன்னை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவி, நான் அவர்களை பராமரிப்பேன் அப்படின்னு பைபிள்ல வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியமா இருக்கட்டும்ங்க, சின்னதா இருக்கட்டும், பெரிய காரியங்களா இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்களுக்கு அவர் முன்னே போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேராக மாற்றுவார். உங்களுடைய காரியங்களா இருக்கலாம், பர்சனல் காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம், சத்துருவினால் வருகிற போராட்டமாக இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து பிடிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே இவர்கள் ஈடுபடுகிறார்களோ, எந்தெந்த காரியங்களெல்லாம் இவர்கள் செய்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்னே சென்று நீர் கோணலானவைகளை சபையாக்கும், எல்லா சாபத்தின் வல்லமைகளை உடைத்து போடும், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், அவருடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகள் ஜெயமாக மாறட்டும். நீர் பெரியவராய் இருந்து அவருடைய வழிகளுக்கு நீர் வாய்க்க பண்ணுவீராக. அவருடைய எல்லா டிசிஷனையும் நீர் வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்க வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். God bless you. ஆண்டவரோடு நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் போடுங்க, ஒரு லைக்ஸ் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.